பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. வணக்கம் செல்வகுமார் சார். இப்ப முன்கூட்டியே இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது கேரள பகுதிகளை தொடர்ந்து தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு மழையை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். கண்டிப்பாக. அதாவது தற்பொழுது வங்கக்கடலிலே இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில், குறிப்பாக அந்தமான் மேலடுக்கிலையும் இருந்து இலங்கை மேலடுக்கு வரைக்கும் உள்ள பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக தற்பொழுது அந்தமான் கடற்பகுதியிலையும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு மத்திய வங்க, அதாவது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலிலிருந்து மாலத்தீவு வரைக்கும், சரியாக சொல்லப்போனால் தெற்கு அந்தமான் கடற்பகுதி இந்திய பெருங்கடலோட வங்கக்கடல் சந்திக்கும் பகுதி மற்றும் மாலத்தீவு வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது. இப்போ இந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது, அதாவது இலங்கைக்கு கிழக்கு புறம் மேலும் ஒரு காற்று சுழற்சி தமிழ்நாட்டை நோக்கி மிக நெருங்கி வருகிறது. இதன் காரணமாகத்தான் தெற்கு புறமாக இருந்த காரணத்தினாலதான் அந்த மழை பொழிவு சென்னைக்கு எட்டாமல் இருந்தது. தற்பொழுது அந்த காற்று சுழற்சியானது வடக்கு நோக்கி நகர தொடங்கிவிட்டது. இன்றைக்கு அதிகாலை முதலே கடலூரில் இருந்து மழை பொழிவு தொடங்கி கடலூர், புதுச்சேரி மற்றும் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தோட செஞ்சி வரைக்கும் கூட, விழுப்புரம் வரைக்கும் கூட மழை பொழிவு இன்றைக்கு காலை பொழிந்திருக்கிறது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட, அதையும் தாண்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வரைக்கும் கூட மழை காணப்படுகிறது இப்பொழுது. மேலும் இந்த மழை பொழிவு கொஞ்சம் கனமழை பொழிவாக கோவளம், இந்த ஈஞ்சம்பாக்கம், அதேபோல மறைமலை நகர், திருவிடந்தை இந்த பகுதிகளில் இருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர் போன்ற சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் நல்ல ஒரு கனமழை பொழிவை இப்பொழுது கொடுத்து வருகிறது. இந்த மழை பொழிவானது இந்த, அதாவது கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இப்போ அந்த காற்று சுழற்சியோட இரு காற்று இணைவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால இன்னும் இந்த வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக வாய்ப்பு என்று அதுதான் நடந்தாக வேண்டும். ஆகவே இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்கள்ல, அதாவது இன்று காலையில இப்பொழுது சென்னையில லேசான மழைப்பொழிவு கொடுத்து லேசாக ஓய்ந்திருந்தாலும் அல்லது இடைவெளி கொடுத்தாலும் மழைப்பொழிவு இன்றைக்கு காலைக்கு பிறகு சென்னை உள்ளிட்ட வடகடலோரம், திருவள்ளூர் மற்றும் தாம்பரம் உள்ளிட்ட செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு காலையிலிருந்து கொடுக்க தொடங்கினோம். விட்டு மிதமான லேசான மழைப்பொழிவு கொடுப்பதற்கு உறுதியான வாய்ப்பு தென்படுகிறது. தற்பொழுது காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டின் கரையை சற்று நெருக்கமாக வந்து தீவிரமடைய போகிற காரணத்தினால ஏற்கனவே காற்று சுழற்சி தீவிரமடைந்து மேற்கு காற்றை, உயரழுத்த காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஏற்கனவே கேரள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திருவனந்தபுரம்னா கனமழை பொழிந்து வெள்ளப்பெருக்கு, ஒட்டுமொத்த கேரளாவிலும் மழை பொழிவு தொடங்கிவிட்டது. கர்நாடகாவில மங்களூர் வரைக்கும் கனமழை பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மழை பொழிவானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இன்று காலையிலிருந்து தொடங்கும். நேற்று வரை கொடுத்து ஓய்ந்திருந்தாலும் இன்று காலை தொடங்கக்கூடிய மழை தொடர்ச்சியான ஒரு மழை பொழிவாக கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும், கர்நாடகாவோட மைசூர் உள்ளிட்ட வயநாடு உள்ளிட்ட கேரள பகுதிகளிலையும், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் இன்று காலையிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல நேற்றைக்கு விடிய மழைப்பொழிவு தூறல் கொடுத்து கொண்டிருந்த நிலையில தற்பொழுது ஓய்ந்திருந்தாலும் காலை ஒரு 9-10 மணிக்கு மேல இந்த காற்று சுழற்சியோட நெருக்கம் காரணமாகவும் மேற்கு காற்று தெற்கு காற்று சந்திப்பு டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட தென்கடலோர மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் எல்லாவற்றிலுமே இன்றைக்கு காலையிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். இன்றைக்கு பகல், மாலை, இரவிலே பெரும்பாலான இடங்கள்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்பொழுது சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவானது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். இடையில் ஓய்ந்தாலும் வரக்கூடிய 23, 24ஆம் தேதி வரைக்கும் இனிமேல் சென்னைக்கு மழை விலகினாலும் மீண்டும் மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் கொடுத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இனிமேல் ஒரு 4 நாட்களுக்கு மிக கன மழை பொழிவும் ஒரு சில இடங்கள்ல அதிக மழை பொழிவை கொடுக்க போகிறது. இந்த நிகழ்வானது தீவிரமடைந்து வரக்கூடிய 24ஆம் தேதி வாக்கில சென்னை கடற்கரைக்கு அப்பால், அதாவது வடகடலோர கடற்கரைக்கு அப்பால் அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி விலகி சென்று ஒடிசா நோக்கி ஒரு புயலாக சென்று வடக்கு ஒடிசா பகுதியில கரையை கடக்க போகிறது. அதற்கு பிறகு புதிய காற்று சுழற்சியானது 27ஆம் தேதி வாக்கில அந்த நிகழ்வானது செயலிழந்த பிறகு மீண்டும் ஒரு காற்று சுழற்சி அந்தமான் கடற்பகுதியிலையும் வங்கக்கடலோட தெற்கு பகுதியிலையும், அதாவது இலங்கை மற்றும் அந்தமான் கடற்பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியிலையும், அதே போல அரபிக்கடல் பகுதிகளில் 30, 31ஆம் தேதி மேலும் ஒரு காற்று சுழற்சியும் உருவாக போகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சரியாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்த அதே 31ஆம் தேதி அல்லது ஒரு நாள் தாமதம் ஏற்பட்டால் 1ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதியோ சரியாக கேரளாவில் ஒரு பருவமழையை, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பருவமழையை, தொடக்கமே ஒரு நல்ல ஒரு பருவமழையை கொடுக்க போகிறது. அந்த பருவமழை
தமிழ்நாட்டிற்கும் கொடுக்கும். ஏனென்றால் அது காற்று சுழற்சி வங்கக்கடலிலும் இருந்து கொண்டு மேற்கு காற்றும் கொஞ்சம் வலுவாக வர்ற காரணத்தினால தமிழ்நாட்டில வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடல்ல சிறு நிகழ்வாக உருவானாலும் அரபிக்கடல்ல வலுவான நிகழ்வுகளுக்கு மிகவும் வலுவான சாத்தியக்கூறு இருக்கிற காரணத்தினால ஜூன் மாதத்துல தென்மேற்கு பருவமழை வலுவாக அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு முன்னேறும். அதே வேளையில தமிழ்நாட்டிலும் வலுவான தென்மேற்கு பருவமழை வெப்பசலன மற்றும் காற்று சுழற்சியுடன் பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல ஒரு மழைப்பொழிவு, அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கெல்லாம் நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பொழிவு இருக்கும். சிறிய சிறிய அணைகள் முதலிலே நிரம்பினாலும் ஜூலை ஆகஸ்டுக்குள்ளர ஒரு மேட்டூர் உள்ளிட்ட அணைகள்லாம் நிரம்புவதற்கு தென்மேற்கு பருவமழை மிகவும் சாதகமாக இருக்கிறது. ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார் சார். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.